ஸோ இந்த மேஷ ராசினியர்களுக்கு 7 சனி என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு? முதல்ல பதட்டத்தை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க போட்ட இவ்வளோ நாள் முயற்சி எல்லாமே ஒரு தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். அது என்ன தடை, ஏன் தாமதம்னு அவங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை தாமதம். அதனால அவங்களுக்கு அவமானம் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா சனி 12 தான் இருக்காரு. சுபவிரயமாக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜிலேயே உங்களுக்கு பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுத்த சனி பகவான் ஜென்மத்தில் வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்கம் இன்னும் டோட்டலாக கை வைப்பார். சனி 7 சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசினியர்களாக இருக்கட்டும், மீனராசினியர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஆரம்பித்து நிறைய அடிகளை வாங்கிட்டாங்க. இப்போ தான் வந்து மேஷராசி நேர்களுக்கு வந்து இந்த 7 சனி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பயம் அப்படின்றது உருவாகி இருக்கும். ஸோ இந்த மேஷராசி நேர்களுக்கு 7 சனி என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு? முதல்ல பதட்டத்தை கொடுத்துருக்கோம். ஓகே, முதல்ல சனி வர்றாருன்னா ஒரு பதட்டம் இருக்கணும். ஏப்ரல்ல ஒரு வந்த உடனே நீங்க அந்த மேஷராசிக்காரங்களெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, பதட்டம் அப்படியே படன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும், ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க போட்ட எல்லா எஃபெக்டும் அவங்க கைவிட்டு போன மாதிரி இருந்திருக்கும். சுத்தி அடி வாங்கின மாதிரி அடி வாங்கினாங்க. அது அது வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ஃபாஸ்டா அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம். ஓகே, அது ஏன் அப்படின்னா மேஷராசி செவ்வாயோடைய வீடு. சனிக்கும் செவ்வாய்க்கும் தான் அது உள்ளாங்க. அப்படியே பார்வை அப்படி கொடுக்கும் போதே இவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலயும் அஸ்வினி வந்து கேதுவோடையதும், பரணி சுக்கிரனுடையதும், கார்த்திகை வந்து சூரியனுடையதும். இப்போ இதில் பரணி மட்டும் தான், சுக்கிரன் மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் கூலாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் தான் கூலாக இருந்திருப்பாங்க. மற்றபடி இவங்க மேலே 2 பேருமே அஸ்வினி ஆகட்டும் கார்த்திகை ஆகட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ரீதி அடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹெல்த். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் கை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க போட்ட இவ்வளோ நாள் முயற்சி எல்லாமே ஒரு தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். அது என்ன தடை, ஏன் தாமதம்னே அவங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை தாமதம் கொடுத்துருக்கோம். அதனால அவங்களுக்கு அவமானம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அது வீட்லேயே ஆகட்டும், வெளியிலேயே ஆகட்டும், இன்கம்ல கை வச்சிருக்கும். இது எல்லாமே மொத்தமாக நடந்ததுன்னா மேஷத்துக்கு தான். ஓகே, ரொம்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்பவே இன்னமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கக்கூடும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி 12 தான் இருக்காரு. இப்போ எல்லாம் மீனத்தில் இருக்கார்ல, ஆமாம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 12 தான், விரையாதிபதியாக தான் இருக்காரு. உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, விரயத்தில் இருக்காரு, நீ வந்து சுபவிரயமாக்கிக்கங்க, சுபவிரயமாக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நான் சொல்லக்கூடியது செய்யுங்க, சுபவிரயம் ஆக்கிக்குங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னா அந்த 10 லட்சத்துக்கு இல்லை 12 லட்சத்துக்கு உங்களால வாங்க முடியும்னா அந்த பொருளை வாங்குங்க. அதை விட்டுட்டு 10 லட்சம் கையில வச்சுக்கிட்டு நீங்க 50 லட்சம் பொருளை வாங்கினீங்கன்னா அந்த 40 லட்சத்துல லாக் ஆவீங்க. எப்ப லாக் ஆவீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் தெரியாது, விரைய சுயம் நம்ம சுபத்துல போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருப்பீங்க, லோன் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஜென்மத்துக்கு வந்து உட்காரம் பார்த்தீங்களா? இன்கேஸ் நீங்க வீடு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஜப்தி கொண்டு வந்து நிறுத்திடும். ஓகே, உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜிலேயே உங்களுக்கு பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுத்த சனி பகவான் ஜென்மத்துல வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்கம் இன்னும் டோட்டலா கை வைப்பார். ஓகே, இன்னும் ஹெல்த்தை விட இன்கம்ல கண்டிப்பா கை வைப்பார். அப்படி இருக்கும்போது உங்களால லோன் கட்ட முடியுமா? ஸோ இப்போ நீங்க ஒரு 40,000 இப்போ கட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு இன்கம் அடி வாங்கிடுச்சுன்னா 2 மாசம் கடன் வாங்கி கட்டுவீங்க. 3வது மாசம் 4வது மாசம் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அகலக்கால் வைக்காதீங்க, பொறுமையா செய்யுங்க. உங்களுடைய விரலுக்கேத்த வீக்கத்தை நீங்க பண்ணும்போது மேஷம் தப்பிச்சுக்கும். ஓகே, அதாவது வந்து ஆரம்பமே அதிரடியா இருக்கேன்ற மாதிரி, நல்ல வேளை நான் மேஷம்லன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும் நினைக்கிறேன். ஆனா சுபவிரயம் பண்ணிக்குங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், பண்ணிக்குங்க. ஆனா உங்க கையில என்ன நம்மளுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு 20,000 வருமானம் வருது, ஓகே, எங்க வீட்டுல 2 பேர் சம்பாதிக்கிறோம், 25,000 வருது அப்படின்னா நீங்க அதை 10,000 கட்ட முடியும்னா ஓகே, நீங்க எடுத்துக்கங்க. 20,000 வருது, நான் 20,000 கட்டிடுவேன், நான் 5,000த்துல நான் சொந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருமானம் அடி வாங்கும். ஓகே, ஓகே, அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்காதீங்க.
ஓகே. அதாவது வந்து இவ்ளோ பிரச்சனைகள் வரும்போது வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப எழும். ஏன்னா வந்து இப்போ முடிய போறது இல்ல 7:30 சனி அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். இதுலருந்து வந்து அவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கணும்ல. அதுக்கு ஒரு வழியும் வந்து 7:30 சனி குடுத்தாகணும்ல. கண்டிப்பா குடுக்கும். அது அது கண்டிப்பா ப்ரொடெக்ட்ன்னு மட்டும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அ பொருளாதார ரீதியாவும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளானோட இருங்க. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காப்பீட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் அந்த மாரி எதா பண்றதுன்னா, மியூச்சுவல் அந்த மாரிலாம் கூட பண்ணுங்க. ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். ஓகே. செகண்ட் வந்து எதுவுமே அகல கால் வைக்காதீங்க. ம். வேலை இருக்குன்னா, அந்த வேலையிலேயே நீடிங்க. யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ம். ஓகே. நீ என்ன திட்டுறியா? திட்டு. எனக்கு ஒரு காலம் வரும்போது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி இருங்க. இல்ல சொந்த தொழில் பண்றீங்கன்னா, இருக்கிற தொழில வச்சு ஒப்பேத்துங்க. மேல்கொண்டு எக்ஸ்ட்ரா எதுவும் அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கைமாத்தி ஓகே. விடுற தொழிலா இருந்தா அதையே பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய எப்பயுமே ஒரு தசாபுத்தி காலம் நடக்குது. ஒரு 7:30 சனியெல்லாம் நடக்குதுன்னும்போது, அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலம் ஃபேவரா இருந்துட்டா கூட, நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம தலை கீழ நின்னு எண்ணெய ஃபுல்லா தடவிட்டு ஒட்டுனாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். ஸோ அந்த காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வழிபாட நம்ம எடுத்துக்கும்போது, தான தர்மம் பரிகாரம் பண்ண நமக்கு அந்த காலம் வருது பார்த்தீங்களா, அப்போ ரூ. 10 குடுக்குற இடத்துல நமக்கு ரூ. 100 குடுக்கும். ஓகே. புரியுதுங்களா? அப்ப எனக்கு அடுத்த கொஸ்டின் மெசேஜ் போடுவாங்க. அப்ப அந்த கால நேரம் வர வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்கணும். அதுக்கு எதுக்கு நாங்க பரிகாரம் செய்யணும்? அதுக்கு எதுக்கு நம்ம தான தர்மம் செய்யணும்னு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. பண்ணுங்க. ஒரு 1,00,000 பேருக்கும் 7:30 சனி நடக்குது. 1,00,000 பேருக்கும் இந்த தசாபுத்தி காலம் நடக்குது. 1,00,000 பேருக்குமே எல்லாமே நடக்கும். நீங்க வந்து பரிகாரம், நீங்க தானம் தர்மம், நீங்க வழிபாட்ட செய்யும்போது, உங்களுக்கு அதுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா கிடைக்கும். போனஸ் மாதிரி கிடைக்கும். ரூ. 10 கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு ரூ. 100 கிடைக்கும். ரூ. 100 முற்பகல் கிடைக்கிற செய்ய இடத்துல ரூ. 10,000 பிற்பகல் விளையுன்ற மாதிரி. கிடைக்கும். சூப்பர், ஸோ சூப்பர். அந்த மாரி பண்ணிட்டு போங்க. எல்லாருக்குமே தான் மேஷ ராசி எவ்ளோ பேர் இருக்காங்க. ம். 2,00,00,000 கண்டிப்பா. பேர் இருக்காங்கன்னா, அந்த 2,00,00,000 பேரும் வந்து ப்ரமோஷன்ல போயிடுறாங்களா? இல்ல அந்த 2,00,00,000 பேரும் வீடு வாங்கிட்டு போயிடுறாங்களா? அந்த 2,00,00,000 பேரும் மீடியாக்கு வந்துடுறாங்களா? அந்த 2,00,00,000 பேரும் ஃபாரினுக்கு போயிடுறாங்களா? கிடையாது. ஓகேங்களா? அவங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள், அவங்க செய்யக்கூடிய தானம், தர்மம், அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயமும் அவங்களுக்கு வழிநடத்தும். இப்ப நீங்க சொன்னீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் தசா காலம் வந்து அந்த புத்தி உங்களுக்கு எப்படி இருக்குதோ, அத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து தசாபுத்தி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் குடுக்குங்க? தசாபுத்திய விட அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு சனி நிவர்த்தி வருது பார்த்தீங்களா? வக்ர நிவர்த்தி பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆமா. நல்லாவே ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. ம். நவம்பர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. அத அவங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பொற்காலம் மாதிரி அவங்க அத கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அதே மாரி குரு மாறுறாரு பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்ப 3ல இருந்து இவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே தடுமாற்றத்த குடுத்துட்டே இருந்திருப்பாரு. ஓகே. ஓகேங்களா? அந்த எப்பயுமே 3ல இருக்கும் முயற்சி. 3ன்றது முயற்சி, சகோதரர்கள் இதெல்லாமே நமக்கு தடுமாற்றம், தடை, தாமதம் குடுத்துருக்கும். இப்ப 4க்கு கடகத்துக்கு அவர் போகும்போது, நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கு. அதையும் இவங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஓகே. ஏத்தா மாதிரி இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா, அஸ்வினி பார்த்தீங்கன்னா கேதுல பொறந்திருப்பாங்க. கேது வந்து ஒரு 7 வருடம் வச்சுக்கோங்க. நம்ம அப்ராக்ஸிமேட்டா எடுத்துப்போம். ஒரு 5 வருஷம் எடுத்துப்போம். ஓகே. 5 வருஷம். அடுத்து நடக்கக்கூடிய தசா வந்து சுக்கிர தசை. சுக்கிர தசை 20 வருடம். ஸோ இது ஒரு 5, இது ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வச்சுக்கோங்களேன். 15 ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன படிக்கிற காலம் +1ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த டைம் அவங்க எடுக்கக்கூடிய படிப்பு, அவங்க எடுக்கக்கூடிய அ மேல் படிப்புக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தாமதம் இருந்திருக்கும். அது இப்ப வரக்கூடிய காலம் கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுக்கும். நம்ம அத பயன்படுத்திக்கலாம் அவங்க. ஓகே. ஓகேவா? அவங்களுக்கு இப்போ மேஷத்த பொறுத்தவரைக்கும் அஸ்வினிக்கு அ கேது தசை பெருசா ஒண்ணும் கை குடுக்காது. ஆனா, அ சுக்கிர தசையும் ஓரளவுக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பொறுத்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த சுக்கிர தசையிலயும் அவங்களுக்கு குரு முடிஞ்சு சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே. சாரி சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது சுக்கிர திசையில சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே. ஓகேவா? பரணிய பொறுத்தவரைக்கும் ஆரம்பமே நமக்கு சுக்கிர தசை தான். 20 வருடம். 20ல நம்ம ஒரு 10 வருடம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நமக்கு சூரிய தசை. சூரிய தசையும் பார்த்தீங்க அப்படின்னும்போது, அவங்க சுக்கிர தசையில சனி முடிஞ்சு வரக்கூடிய சூரிய தசையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஓகே. இது எல்லாமே அவங்க அத படிக்கிற ஏஜ்ல இருப்பாங்க. இப்ப மேஷம் பொறுத்தவரைக்கும் அந்த 1ல இருந்து 30 வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு சனி மாறுறாருல்ல, இத நம்ம 3ஆ பிரிச்சுப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் நமக்கு வந்து பொங்கு சனி சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த ஆமா. சனி வந்து அவங்களுக்கு இதுதான் ரொம்ப கொடுமையான காலம். ஏன்னா, அவங்களுக்கு முதல் அனுபவம் இருக்காது. சனி பகவான எப்படி ஃபேஸ் பண்றது? வரக்கூடிய பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்காது. ஆனா, இந்த 2வது சனி இருக்கு பார்த்தீங்களா? 2வது கட்டம் சனி வருது பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்லயே அடி வாங்கியிருப்பாங்க.
ஸோ எல்லாமே அவங்க புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அது ஒரு அனுபவம், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஜாப்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நமக்கு இந்த 3 சனியுமே அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட். 3வது சனி வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா ஆயுள் சனின்னு சொல்றாங்க. ஆயுள கை வைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அப்பா பையன் 2 பேரும் கும்பராசிக்காரங்க. அப்பாவுக்கு 77 வயது கடந்துடுச்சு. கும்பராசி, கும்ப லக்னம்கார, ஹெல்த்தியா இருக்காரு. ஓகே. ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறதுக்காக என்கிட்ட ஜாதகத்துக்கு வந்தாங்க. இப்ப பிரிச்சு கொடுக்கலாமா அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. பையன் கும்பராசி, கடக லக்னம். ஆனா அவர் நல்ல ஹெல்த்தியா இருக்காரு. ஸோ அவருக்கு இப்ப 3வது ரவுண்டு முடியுது, பாதத்துல வருது இல்ல. அப்ப அவரு ஆயில கை வைக்கணும்ல, ஏன் வைக்கல? அப்படியெல்லாம் அது பொதுவா சொல்லக்கூடியது. அதனால ஹெல்த்ல கவனம் இருக்கணும்ன்றத நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டு, நம்ம உடலுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது கார்த்திகை. கார்த்திகை பிறக்கும் போதே வந்து சூரிய தசையில தான் பிறந்திருக்கும். ஸோ அவங்க சூரியன் முடிஞ்சு நமக்கு சனி புத்தி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை தாண்டிட்டாங்க அப்படின்னா ஓகே, எதுவா இருந்தாலும் 7.5 சனி முடிகிற வரைக்கும் ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. இந்த கோடை விட்டு நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு பாக்பாடோடு நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கலாம். ஓகே. 7.5 சனி வந்து ஆரம்பத்திலே அலற விடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். இந்த 7.5 சனிலேருந்து முதல்ல வந்து எங்களை கொஞ்சமாவது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ காலங்கள் இருக்கு இன்னும் 7.5 சனி முடிகிறதுக்கு. அப்படின்றப்போ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டா அவங்கள தற்காத்துக்கலாம்? முதல்ல வந்து எக்ஸசைஸ். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த மீன ராசி ஆகட்டும், கும்பராசி ஆகட்டும், மேஷ ராசி ஆகட்டும், உடலுக்கு வந்து எக்ஸசைஸ்ன்றதே கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த 7.5 சனிலாம் வச்சு ரொம்ப சோம்பேறித்தனம் வந்து உடம்புல வந்து ஒட்டிக்கும். முதல்ல எக்ஸசைஸ். இந்த 3 பேருக்குமே நான் சொல்லிடுறது என்னன்னா, முதல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் கொடுக்கணும். சூரியனுடைய ஒளி வந்து உங்க உடம்புல படுற மாதிரி நீங்க அதை ஒரு கொடுத்துடணும். அடுத்தது நீங்க என்ன நட்சத்திரக்காரங்கன்னு பாத்துக்கோங்க. மேஷம்ல இப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன நட்சத்திரக்காரங்கன்னு பார்த்தா அந்த நாட்களையோ இல்ல நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று கால பைரவரை போயிட்டு வழிபாடு எடுத்துக்கும் போது இதுல இருந்து கண்டிப்பா தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய சனி பகவான் தனித்து நின்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோவில்ல சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. அந்த மாதிரி இருக்க கோவில்ல போயிட்டு நீங்க வழிபாடு எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி தானம் தர்மம், திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லுவேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தானம் தர்மம் கொடுக்குறீங்க, அதுவும் மெடிசன் எல்லாம் நீங்க தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதீத பலன். மெடிசன் யாருக்கு கொடுக்குறீங்க? வயதானவங்களுக்கு சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, கேன்சருக்கு மாத்திரை, அவங்களுக்கு ஸ்டொமக் ரீதியான மாத்திரை, ஏதாவது ஒரு மாத்திரை உங்களுடைய சம்பள பணம், நீங்க உழைத்த பணமா தான் இருக்கணும். உங்களுடைய உழைத்த பணத்துல இருந்து ஒரு 100 ரூபாவது அவங்களுக்கு ஒரு மெடிசனுக்கோ ஒரு உணவுக்கோ நீங்க வயதானவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல பார்வையா தான் இருக்கும், கொடூர பார்வையே இருக்காது. சூப்பர் சூப்பர். அதாவது வந்து 7.5 சனியிலேருந்து வந்து பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும், வேற வழியில் நம்ம தான் அதுலேருந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மேச ராசினியர்கள், மீன ராசினியர்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கும்பராசினியர்கள்னு மொத்தமாக 3 ராசினியர்களுக்கும் வந்து 7.5 சனியிலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப அழகாக நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.